الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال ربك للملائكة إني جائل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويفسق الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் தொடராக நாம் பார்த்து வருகின்ற அல் குர்ஆன் கூறுகின்ற நபிமார்களுடைய வரலாற்று தொடர் நிகழ்வினூடாக இன்றைய தினம் உங்களை சந்திப்பதையிட்டு மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த அமர்விலே முதலாவது விஷயமாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக, அவர்களுடைய படைப்பு சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் என்ற வகையில் அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக திருமறை குர்ஆனில் சூரா பக்ராவிலே அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது சொல்கிறான், வைது கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. அல்லாஹு தஆலா மலக்குமார்களை விழித்து, மலக்குமார்களே நான் பூமியிலே என்னுடைய பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா மலக்குமாரிடத்தில் கூறிய பொழுது மலக்குமார்கள் கேட்டார்கள், காலு அத்தஜஅலு ஃபீஹா மயுஃப்ஸிது ஃபீஹா வயஃப்ஸிகுத் திமா. இறைச்சகனே என்று அவர்கள் விழித்து சொன்னார்கள், நாங்கள் உன்னை சுஜூது செய்வதற்காக இருக்கிறோம், தஸ்பீஹ் செய்வதற்கு தயாராக இருக்கிற நிலைமையில் இந்த பூமியில் குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய, இரத்தங்களை ஓட்டக்கூடிய மனித படைப்பையா நீ படைக்கப் போகிறாய் என்று அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக். நாங்கள் தான் உனக்கு தஸ்பீஹ் செய்கிறோம், உன்னை புகழ்கிறோம் என்று சொல்லி அந்த மலக்குமார்கள் சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா சொன்னான், கால இன்னி அலமு மாலா தஅலமூன். நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிகிறேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை சூரா பக்ராவிலே நாம் பார்க்கிறோம். எனவே இது முதலாவது மனித படைப்பினுடைய துவக்கம் சம்பந்தமாக அல் குர்ஆன் சொல்லக்கூடிய வசனமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த வரலாற்று சுருக்கத்தை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனினுடைய சூரா பக்ராவிலே இந்த வசனத்தினூடாக அல்லாஹு தஆலா இந்த முழு மனித சமுதாயத்துக்கும் தெளிவுபடுத்துவதை பார்க்கலாம். இப்படி அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களுடைய பெயர்களையும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். திருமறை குர்ஆனில் சூரா பக்ராவினுடைய 32ஆம் வசனம் தொடக்கம் 33ஆம் வசனம் வரை அல்லாஹு தஆலா அந்த செய்தியை மிக அழகாக தெளிவாக பேசுகிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. அல்லாஹு தஆலா உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களையும் ஆதமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், சும்ம அரலுஹும் அலல் மலாயிகதி. பிறகு அதை மலக்குமாரிடத்திலே அல்லாஹு தஆலா ஒப்புவித்து, ஃபகால அன்பி ஊனி பி அஸ்மாஇஹா உலாயின் குந்தும் சாதிக்கீன். நீங்கள் சொல்லக்கூடிய கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த பொருட்களுடைய, இந்த வஸ்துக்களுடைய பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பார்த்து சொன்ன பொழுது அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், காலு சுபஹானக் யா அல்லாஹ், நீதான் தூய்மையானவன், லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு கற்றுத்தந்தவற்றை தவிர வேறொரு அறிவு எங்களுக்கு கிடையாது என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னக்க அந்தல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக நீ ஞானமிக்கவனாகவும் நுட்பமானவனாகவும் மிக அறிவாளியாகவும் இருக்கிறாய் என்று சொல்லி மலக்குமார்கள் சொன்னதை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டு சொல்கிறான், கால யா ஆதமு அன்பிஉஹும் பி அஸ்மாஇஹிம். ஆதமை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்னான், ஆதமே இந்த பொருட்களுடைய பெயர்களை அவர்களுக்கு நீங்கள் ஒப்புவியுங்கள் என்று சொன்ன பொழுது ஃபலம்மா அம்பஅஹும் பி அஸ்மாஇஹிம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வஸ்துக்களுடைய பெயர்களை அங்கு ஒப்புவித்த பொழுது அல்லாஹு தஆலா அந்த மலக்குமார்களை பார்த்து கேட்கிறான், அலம் அக்குல்லக்கும், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, இன்னி அலமு கைபஸ் ஸமாவாதி வல் அருள், நான் நிச்சயமாக வானம் மற்றும் பூமிக்கு இடையில் மறைந்து வைத்திருப்பவற்றையும்
அறிபவனாக இருக்கிறேன். இன்னி அஅலமு கைப ஸமாவாத்தி வல் அர்ல், வானம் மற்றும் பூமியில் மறைந்திருப்பவைகளை நான் அறிகிறேன். வ அலமு மா துபுதூன வ மா குன்தும் தக்துமூன், நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்களோ, எதை நீங்கள் மறைக்கிறீர்களோ அதையும் நான் அறிகிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பார்த்து கேட்ட செய்தியை திருமறை குர்ஆனில் நாம் சூரா பக்ராவிலே பார்க்க முடிகிறது. அடுத்த விஷயம் என்னவென்று கேட்டால், அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எந்த மூலப்பொருளின் மூலம் படைத்தான் என்பதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக தெளிவுபடுத்துவதை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது, வைது கால ரப்புக்களில் மலாயிக்கத்தி இன்னி ஹாலிகு பஷரன் மின் தீனின், நிச்சயமாக மலக்குமார்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்னான், நான் ஒரு மனிதனை படைக்கப் போகிறேன், அது களிமண் மூலமாக, களிமண்ணில் இருந்து நான் மனித இனத்தை படைக்கப் போகிறேன் என்று சொன்னதை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் கேட்கிறான். அதுபோல அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஹலக்னல் இன்சான மின் சல்சாலின் மின் ஹமஇன் மஸ்னூன், அதாவது அல்லாஹு தஆலா மனிதனை காய்ந்த களிமண்ணில் மூலமாக படைத்ததை அழகான ஒரு ரூபத்தில் படைத்தான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கலாம். அதுபோல இன்னும் ஒரு வசனத்தில் வஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபஹார், அதாவது காய்ந்த களிமண்ணில் மூலமாக மனிதனை படைத்ததை அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே உறுதிப்படுத்துவதை பார்க்கலாம். எனவே மனிதனுடைய மூலப்பொருள் என்பது காய்ந்த களிமண்ணாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே மண்ணிலிருந்து தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே மிக தெளிவாக தெளிவுபடுத்துவதை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா வேறு வசனத்தில் சொல்கிற பொழுது, வமின்ஹா ஹலக்னாக்கும், நாங்கள் உங்களை அந்த மண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறோம். வமின்ஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்து நுஹ்ரா, அந்த மண்ணிலிருந்து தான் உங்களை எழுப்பாட்டுவோம், அந்த மண்ணின் மூலமாகத்தான் உங்களை ஒன்று சேர்ப்போம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்வதை நாம் பார்க்கலாம். எனவே மனிதனுடைய மூலப்பொருள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மூலப்பொருளாக மண் இருக்கிறது என்பதை, படைப்பினுடைய மூலப்பொருளாக மண் இருக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையில் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தியிருப்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களுடைய பெயர்களையும் சொல்லிக் கொடுத்து அதை மலக்குமார்களுக்கு ஒப்புவியுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஒப்புவித்ததற்கு பிற்பாடு அல்லாஹு தஆலா சொல்கிறான், மலக்குமார்களை பார்த்து நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனினுடைய சூரா சாதினுடைய 73 தொடக்கம் 78 வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த செய்தியை பேசுகிறான். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன் இல்லா இப்லீஸ, மலக்குமார்கள் அனைவருமே ஆதமுக்கு சுஜூது செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், இல்லா இப்லீஸ, இப்லீஸை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைக்கு அடிபணிந்து மலக்குமார்கள் ஆதமுக்கு சுஜூது செய்தார்கள். இப்லீஸ் மாத்திரம் சுஜூது செய்ய மறுத்தான். அல்லாஹு தஆலா அந்த இப்லீஸ் சம்பந்தமாக சொல்கிற பொழுது, இஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், இப்லீஸ் ஆதமுக்கு சுஜூது செய்ய மறுத்து பெருமை அடித்தான், காஃபிர்களில் உள்ளவனாக மாறிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா இப்லீஸை பார்த்து கேட்கிறான், காலையா இப்லீஸு, இப்லீஸே மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, நான் என்னுடைய கரங்களால் படைத்த மனிதனுக்கு நீ சுஜூது செய்வதற்கு உன்னை தடுத்தது எது என்று கேட்கிறான் அல்லாஹு தஆலா. கேட்டுவிட்டு கேட்கிறான், அஸ்தக்பர்த அம் குந்த மினல் ஆலீன், நீ பெருமை அடிக்கிறாயா அல்லது நீ இவரை விட பெரியவன் என்ற கர்வமா என்று அல்லாஹு தஆலா இப்லீஸை பார்த்து கேட்கிறான். இப்லீஸ் சொன்னான், அன ஹைரும் மின்ஹு, நான் ஆதமை விட உயர்வானவன். காரணம் என்ன தெரியுமா? ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், ஆனால் ஆதமை நீ மண்ணினால் படைத்தாய். எனவே நெருப்பு என்ற அந்த உயர்ந்த படைப்பாகிய நான் மண்ணின் மூலமாக படைக்கப்பட்ட ஆதமுக்கு எப்படி சுஜூது செய்ய முடியும் என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே அவன் பெருமை அடித்து கர்வம் கொண்டு கேள்வி கேட்கிறான். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், கால ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃப இன்னக ரஜீமுன், அப்படியாக இருந்தால் இங்கிருந்து நீ வெளியேறிவிடு, நீ எடுத்தறியப்பட்டவனாக வெளியேற்றப்பட்டவனாக மாறிவிட்டாய், சபிக்கப்பட்டவனாக மாறிவிட்டாய் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், வைன் அலைக லஅனதி இலா யௌமித்தீன், என்னுடைய லானத், என்னுடைய சாபம் உனக்கு மறுமை நாள் வரைக்கும் உண்டு என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொன்ன அந்த செய்தியை திருமறை குர்ஆனில் நாம் மிக தெளிவாக பார்க்க முடியும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது முதல், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்தது முதல், அதுபோல மலக்குமார்களை அவர்களுக்கு சிரம் பணியும்படி சொன்னது முதல், இப்லீஸ் மாத்திரம் மறுத்து பெருமையடித்து அவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகிய அந்த வரலாற்றை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் எப்படி வழிகெடுத்தான் என்பதையும் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு அல்லாஹு தாலா சொன்ன பொழுது ஷைத்தான் மறுத்து பெருமை எடுத்து கர்வம் கொண்டு அல்லாஹ்வுடைய லானத்துக்கு உரிய மனிதனாக மாறிவிட்டதற்கு பிற்பாடு அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஃபஹ்பித் மின்ஹா ஃபமா யகூனு லக அன் தத்தகப்பர ஃபீஹா ஃபஹ்ருஜ். அதாவது நீ பெருமை எடுத்ததன் காரணமாக இங்கிருந்து இறங்கி சென்று விடு என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொன்னான், இன்னக மினஸ் சாகிரீன், நீ சிறுமைப்படுத்தப்பட்டவனாக மாறிவிட்டாய் என்று சொல்லி அல்லாஹு தாலா சைத்தானோடு கடிந்து கொண்டதை திருமறை குர்ஆனில் அல்லாஹு தாலா சொன்ன பொழுது, அப்படி நீ சிறுமைப்பட்டவன் என்று அல்லாஹு தாலா சொன்ன பொழுது ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சந்தர்ப்பம் வைக்கிறான். கால உன்லுர்னி இலா யௌமி பஅஸூன், எனக்கு மறுமை நாள் வரைக்கும் சந்தர்ப்பத்தை தா என்று, அவகாசம் தா என்று சொல்லி ஷைத்தான் கேட்கிறான். கேட்ட பொழுது அல்லாஹு தாலா கால இன்னக மினல் முன்வரீன், நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவன் என்றும் உள்ளவன் என்று சொல்லி அல்லாஹு தாலா ஷைத்தானுக்கான ஒரு அவகாசத்தை கொடுக்கிறான். ஷைத்தான் சொல்கிறான், கால ஃபபிமா அகுவைத்தனி லஅகுத் அன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், எனக்கு நீ சந்தர்ப்பம் தந்தால் உன்னுடைய அடியார்களை நேரான பாதையை விட்டு நான் திசை மாற்றி விடுவேன் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சவால் விடுகிறான். சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம், அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அவர்களுக்கு அருகாமையிலும் வலதிலும் புறத்திலும் இடதிலும் வந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் சவால் விட்டு சொல்கிறான். வல தஜிது அக்தரஹும் ஷாக்கிரீன், அவர்களில் அதிகமானவர்கள் உனக்கு சுக்குர் செய்பவர்களாக நீ பார்க்க மாட்டாய், பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று சொல்லி ஷைத்தான் அல்லாஹுவோடு சவால் விடுவதை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டு சொல்கிறான், நீ இழிமைப்படுத்தப்பட்டவனாக, நீ தூக்கி எறியப்பட்டவனாக, நீ சிறுமைப்படுத்தப்பட்டவனாக மாறிவிட்டாய் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், உன்னை பின்பற்றக்கூடியவர்கள் அதுபோல உன்னை போன்றவர்களை கொண்டுதான் நாங்கள் நரகத்தை நிரப்புவோம் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாம் குர்ஆனிலே பார்க்க முடிகிறது. எனவே அல்லாஹு தாலாவோடு ஷைத்தான் இந்த விஷயத்தில் மனிதர்களை வழிகெடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் அல் குர்ஆனிலே பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா படைப்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா, அதாவது அல்லாஹு தாலா அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே நஃப்ஸிலிருந்து தான் உங்களை அல்லாஹு தாலா படைத்தான், வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்து தான் அவருடைய மனைவியை படைத்தான் என்று சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலிக்கத்தில் மர்அத்து மின் லிலா இல்லா இலா, பெண்ணானவள் ஆணினுடைய விலா எலும்பின் மூலமாக படைக்கப்பட்டவள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தாலா படைத்த வரலாற்றை திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டு சொல்கிறான். அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவியையும் அல்லாஹு தாலா சுவர்க்கத்திலே கொண்டு வந்து குடியமர்த்துகிறான். அல்லாஹு தாலா சொல்கிறான், வயா ஆதம், ஆதமே உஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் ஜன்னா, ஆதமே நீயும் உன்னுடைய மனைவியும் சுவர்க்கத்திலே நீங்கள் தங்கிவிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த இடத்தில் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மாத்திரம் சொல்லாமல் வயா ஆதம் உஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் நீங்கள் சுவர்க்கத்திலே சென்று வசியுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபகுலா மின் ஹைது ஷித்துமா, நீங்கள் விரும்பியதை அந்த சுவர்க்கத்திலே நீங்கள் புசியுங்கள் என்றும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்து விட்டு சொல்கிறான். வலா தக்ரபா ஹாதி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் அநியாயக்கார சமுதாயமாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை போடுகிறான். ஆனால் ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தானு, ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து அவர்களை அந்த மரத்தின்பால் நெருங்கச் செய்கிறான். நெருங்கச் செய்துவிட்டு ஷைத்தான் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறான். ஏன் தெரியுமா? மா நஹாக்குமா ரப்புக்குமா,
உங்கள் ரப்பு இந்த மரத்தின் பக்கம் உங்களை நெருங்க வேண்டாம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? இல்லான் தக்கூனா மலக்கேனி, இந்த மரத்தை நீங்கள் நெருங்கினால் ஒன்று மலக்காக மாறிவிடுவீர்கள், அவு தக்கூனா மினல் ஹாலிதீன, அல்லது நீங்கள் 2 பேரும் இந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா உங்களை இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறான் என்று சொல்லிவிட்டு அவன் சத்தியம் செய்கிறான். வக்காசமஹுமா இன்னி லகுமா லமினன் நாசிஹீன், நான் சத்தியம் பண்ணுகிறேன் உங்கள் இருவருக்கும் நான் நசீஹத் செய்பவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்த வரலாற்றை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அப்படி ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து விட்டு ஃபதல்லாஹுமா பிகுரூரின், அவர்கள் அதாவது ஷைத்தான விருவரையும் ஏமாற்றி ஃபலம்மா தாக்கா அஷ்ஷஜரத்த பதத் லஹுமா சவ் ஆத்திஹிமா, அந்த 2 பேருமே அந்த மரத்தினுடைய கனியை புசித்த பொழுது இருவருடைய மறைவான உறுப்பும், அதாவது இருவருடைய அந்தரங்கமான அவர்களுடைய ஆடைகள் இல்லாமல் அவர்கள் இருவருமே தங்களுடைய அவயத்தை மறைத்து கொண்டிருந்ததை ஷைத்தான் அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறான். அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறான், இந்த 2 பேருமே சுவர்க்கத்தினுடைய அந்த மரத்தினுடைய இலைகளை பறித்து தங்களுடைய மறைவான உறுப்பை மறைத்து கொள்ள பார்த்ததை திருமறை குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவியாரையும் வழிகெடுத்து அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு போட்ட அந்த தந்திரத்தின் மூலமாக அவர்களை அல்லாஹு தாலா சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றியதை திருமறை குர்ஆனில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்கிறான். எந்த அளவுக்கு என்று கேட்டால், சூரா அராஃபினுடைய 22 மற்றும் 23 வசனங்களிலே அல்லாஹு தாலா அந்த விஷயத்தை சொல்கிற பொழுது, அக்குல்லக்குமா இன்ன ஷைத்தான் அலக்குமா அதுவும் முபீன், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்பதை நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று அல்லாஹு தாலா கேட்கிற பொழுது 2 பேரும் சொன்னார்கள், காலா ரப்பனா தலம்னா அம்புசனா வைன்லம் தக்ஃபிர்லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன், யா அல்லாஹ், நாங்கள் எங்களுக்கு அநியாயம் இழைத்து விட்டோம், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், எங்களுக்கு நீ கருணை காட்டவில்லை என்றால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் என்று சொல்லி இருவரும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டதாக அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அதுபோல வேறு வசனத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், ஆதம் ரப்பிடத்திலே சில வார்த்தைகளை கொண்டு தௌபா செய்து மீண்டு கொண்டார். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக ஆதம் அல்லாஹு தாலா தௌபாக்களை மன்னிப்பவனாக இருக்கிறான், இரக்கமுடையவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே இவ்வாறு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் வழிகெடுத்து அவனுடைய வலையிலே வீழ்த்தச் செய்து அவர்கள் இருவரையுமே சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியதை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். எந்த அளவுக்கு என்று கேட்டால், திருமறை குர்ஆனில் சூரா அராஃபினுடைய 23 தொடக்கம் 25 வரைக்கும் அல்லாஹு தாலா சொல்கிறான், கால் இஹ்பித்து பஅலுக்கும் லிபஅலின், நீங்கள் சொர்க்கத்திலிருந்து இறங்கிவிடுங்கள், பஅலுக்கும் லிபஅலின் அதுவுன், உங்களில் ஒருவர் இன்னொரு சிலருக்கு விரோதியாக மாறுவீர்கள், வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன் வமதாஉன் இலாஹின், உங்களுக்கு பூமியிலே தங்குமிடம் இருக்கிறது, அதுபோல கொஞ்ச கால வாழ்க்கையும் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு தாலா அனுப்புகிறான். அனுப்பிவிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபீஹா தஹ்யூன் வ ஃபீஹா தமூத்தூன் வ மின்ஹா துஹ்ருஜூன், அதாவது அங்குதான் நீங்கள் வாழ்வீர்கள், அங்குதான் நீங்கள் மரணிப்பீர்கள், அங்கிருந்து தான் நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பார்க்கலாம். அதுபோல வேறு வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், இஹ்பிதா மின்ஹா ஜமீஅன், நீங்கள் இருவருமே சொர்க்கத்திலிருந்து இறங்கி விடுங்கள், பஅதுக்கும் லிபஅதின் அதுவுன், உங்களில் ஒரு சிலருக்கு விரோதியாக மாறுவீர்கள், ஃபைம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், நீங்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேறி சென்று பூமியிலே வசியுங்கள், என்னுடைய நேர்வழி உங்களுக்கு வரும், ஃபமன் தபிய ஹுதாய, யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றினார்களோ, ஃபலா யதில்லு வலா யஷ்கா, அவர் வழிகட்டு போக மாட்டார், அதுபோல நட்பேறு அற்றவராக மாறவும் மாட்டார் என்று சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன்கள் சம்பந்தப்பட்ட
ஒரு பகுதியும் இருக்கிறது. அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்ததை தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். வத்துலு அலைஹிம் நப அபனை ஆதம, அதாவது சூரத்துல் மாஇதாவினுடைய 28ஆம் வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், வத்துலு அலைஹிம், நபி அவர்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுவீராக நப இப்னை ஆதம், ஆதமுடைய 2 மகன்மாருடைய செய்தியை நீங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான். இது கர்ரபா குர்பானன், இருவருமே ஒரு நேர்ச்சியை வைத்தார்கள். ஃபத்து குப்பில மின் அஹதிஹிமா வலம் யுத்தகப்பல் மினல் ஆகர், ஒருவருடைய நேர்ச்சி அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இன்னமொருடைய நேர்ச்சி அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிற பொழுது காலல அக்துலன்னக, நேர்ச்சி ஏற்றுக்கொள்ளப்படாதவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரை கொலை செய்வேன் என்று சொல்கிறார். அப்படி சொல்கிற பொழுது மற்றவர் சொல்கிறார், கால இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹு தஆலா நேர்ச்சிகளை இறையச்சமுடையவரிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி மற்ற மகன் சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறான், லைன் பசத்த இலைய எதக்க லித்தக்துலனி மா அன பாசித்துன் எதைய இலையக்கு லி அக்துலக், நீ என்னை கொலை செய்வதற்காக உன்னுடைய கரங்களை நீட்டினால் நான் என்னுடைய கரங்களை உன்னை கொலை செய்வதற்காக நீட்ட மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நிச்சயமாக நான் ரப்புல் ஆலமீன், நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், இன்னி உரீது அன் தபு அபி இஸ்மி வ இஸ்மக் ஃபத்தகூன மின் அஸ்ஹாபின்னார், என்னுடைய பாவமும் என்னை நீ கொலை செய்து விட்டாய் என்று சொன்னால் என்னுடைய பாவமும் உன்னுடைய பாவமும் உனக்கு சேர்ந்து ஃபத்தகூன மின் அஸ்ஹாபின்னார், நீ நரகத்துக்குரியவனாக மாறிவிட வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். வதாலிக ஜஸா உல்லாலிமீன், அதுதான் அநியாயக்காரருடைய முடிவு என்று, கூலி என்று சொல்லி அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு ஃபத்தௌவ அத்லஹு நஃப்ஸுஹு கத்தல அஹி, என்றாலும் கூட அவருடைய உள்ளம் அந்த பாவத்தை செய்வதற்கு ஆசைப்படுகிறது. கத்தல அஹிஹி, தன்னுடைய சகோதரனை அவர் கொலை செய்ய வேண்டும் என்று ஆதரவு வைத்து ஃபக்கத்தலஹு, அவரை கொலை செய்து விட்டார். ஃபஅஸ்பஹ மினல் ஹாசிரீன், அவர் நஷ்டவாளியாக ஆகிவிட்டார் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். இதுதான் வரலாற்றில் முதலாக நடந்த கொலையாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மகன் இன்னும் ஒரு மகனை கொலை செய்கிறார். கொலை செய்துவிட்டு பிறகு அவர் கை செய்யப்படுகிறார். அல்லாஹு தஆலா அந்த கொலை செய்யப்பட்டவருடைய பிரேதத்தை எப்படி இந்த உலகத்தில் புதைப்பது என்பது மார்க்கத்தினுடைய நடைமுறையாக இருந்தாலும் கூட உலகத்தில் நடந்த முதலாவது கொலை என்பதால் அந்த விஷயத்தை அறியாதவராக அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபபஅஸ அல்லாஹு குராபன் யப்ஹஸு ஃபில் அர்லி லியுரியஹு கைஃப யுவாரி சௌஅத் அஹி, காகம் ஒன்றை அல்லாஹு தஆலா அனுப்பி அந்த காகத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா எப்படி பூமியில் பிரேதத்தை புதைக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கிறான். அந்த காகம் பூமியிலே அப்படியே ஒரு கிடங்கை தோன்றுகிறது. தோன்றியதற்கு பிறகுதான் இவ்வாறு தான் தோன்றி பிரேதத்தை புதைக்க வேண்டும் என்ற அறிவை அவர் பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்டு விட்டு சொல்கிறார், கால யா வைலத்தா, எனக்கு பிடித்த கேடே, நாசமே, அஜஸ்து அன் அக்கூன மிஸ்ல ஹாதல் குராப், இந்த காகத்தை விட நான் பலகீனமான மனிதனாக மாறிவிட்டேனே. ஃபவ் ஆரி சௌ அத் அஹி ஃபஅஸ்பஹ மினன் நாதிமீன், என்னுடைய சகோதரருடைய பிரேதத்தை எப்படி புதைக்க வேண்டும் என்று அறிவு கூட எனக்கு இல்லையே, நான் நஷ்டவாளியாக மாறிவிட்டேன் என்று சொல்லி அவர் கை செய்தப்பட்ட வரலாற்றை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக, அவருடைய மனைவி சம்பந்தமாக, அவருடைய புதல்வர்கள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய சுருக்கமான வசனங்களாக இந்த வசனங்கள் இருக்கிறது. எனவே இந்த வசனங்களை படிக்கிற பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியுமான மிக முக்கியமான சில பகுதிகள் இருக்கிறது. அதுதான் முதலாவது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்த அந்த படைப்பினுடைய துவக்கம், அதுபோல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய படைப்பினுடைய துவக்கம், அதுபோல அவர்கள் படைக்கப்பட்ட மூலப்பொருள், அதுபோல அவருடைய மனைவி படைக்கப்பட்டது, அதுபோல அவருடைய 2 மகன்மார்கள், அவர்களுக்கு மத்தியில் வந்த பிணக்கு, அவர்களுக்கு அந்த பிணக்கு நூடாக ஒருவர் கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை செய்யப்பட்டவரை எப்படி புதைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை, ஒரு வழிகாட்டலை காகத்தின் மூலம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்ற செய்தியை நாம் இந்த வரலாற்றை படிக்கிற பொழுது நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் மிக சுருக்கமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய வரலாற்று சுருக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இறுதி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறை விசுவாசிகளாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.